देश में भाजपा और आरएसएस है, इस देश को कोई और बर्बाद नहीं कर सकता। உமர் காலித் மற்றும் ஷர்ஜீல் இமாம் இவர்களுடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த ஜாமீன் மனு தள்ளுபடி. டெல்லி ரயட்ஸ் கேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வழக்குல இவர்களோடு சேர்ந்து இன்னும் பலரும் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் மற்றவர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். இந்த இருவர் மட்டும் 5 வருடங்களாக இன்னும் சிறையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். குல்ஃபிஷா ஃபாத்திமா இன்னும் சிலருக்கு ஜாமீன் கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். ஆனால் இந்த இருவருடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. ஏன் இந்த ஜாமீன் மனு தள்ளுபடி பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு என்று பார்த்தோம் என்றால், உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடிய காரணங்கள் 5 வருடங்களாக அவர் சிறையில் இருக்கிறார். அந்த வழக்கு ஒரு முடிவை நோக்கி செல்வதாக தெரியவில்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில எந்த அடிப்படையில அவரை சிறையில் வைத்திருப்பது, அவருக்கு தண்டனை கொடுக்காமலே அவர் குற்றவாளியா நிரபராதியா என்பது நிரூபிக்கப்படாமலேயே அவரை இவ்வளவு நாள் சிறையில் வைத்திருப்பது எந்த வகையில் நியாயம்? நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் இப்படி ஒரு தண்டனையை தீர்ப்புக்கு முன்னால கொடுப்பதற்கு வழிவகுக்கவில்லை. ஆர்டிகிள் 21 கார்னர் ஸ்டோன் ஆஃப் லிபர்ட்டி என்று சொல்வோம். நோ பர்சன் கேன் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அண்ட் லிபர்ட்டி எக்ஸெப்ட் அக்கார்டிங் டு தி ப்ரொசீஜர் எஸ்டாப்லிஷ்ட் பை லா. இதுதான் ஆர்டிகிள் 21. ஆனா இந்த ஆர்டிகிள் 21ல எல்லா உரிமைகளையுமே உள்ளடக்கியதாக மாற்றி அமைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் தொடர்ந்து அவர்களுடைய தீர்ப்புகளால. கடந்த 20 வருடங்களாக பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றாங்க உச்சநீதிமன்றம்? பெயில் இஸ் தி ரூல், ஜெயில் இஸ் தி எக்ஸெப்ஷன். எந்த வழக்காக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நீங்க பெயில கொடுத்துருங்க. ஜெயில ரொம்ப எக்ஸெப்ஷனல் கேசஸ்ல வச்சிருங்க. ஃபைன் எக்ஸெப்ஷனல் கேசஸ்ல வச்சிருக்கலாம். எப்போ ஜெயில இருக்கணும்? விசாரணை முடிவடையாமல் இருந்தா ஜெயில வச்சிருக்கலாம். இல்ல ரொம்ப கடுமையான குற்றம் செய்திருந்தார்கள் அப்படின்னா ஜெயில வச்சிருக்கலாம். ஆனா இவர் என்ன குற்றம் செய்திருக்கிறார்? இவர் மேல தீவிரவாதிகள் தடுப்பு சட்டம், அதுல இவர் மீது குற்றச்சாட்டுகள் பதியப்படல, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. என்ன நடந்ததுன்னா, சிஐஏ புரோட்டஸ்ட் 2020ல இந்த சிஐஏ சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அந்த சிஐஏ சட்டத்திற்கு எதிராக போராடினார். அந்த போராட்டத்தின் போது இந்த முஸ்லிம் இளைஞர்கள் இருவரும், உமர் காலித் மற்றும் ஷர்ஜீல் இமாம், தொடர்ந்து அவர்களுடைய கருத்துக்களை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார்கள். ஏன் இவர்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள்னு பார்த்தோம்னா, உமர் காலித் ஒரு PhD ஸ்காலர், ஷர்ஜீல் இமாம் IITல படிச்சிருக்கவர், வெளிநாடுல பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தாரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்தியர்களோடு இருக்க வேண்டும், இவர்களுக்கு கல்வியை சொல்லித்தர வேண்டும் சொல்லி IIT மெட்ராஸ்ல, IIT அந்த கான்பூர்லயும் எந்த ஊர்லயோ அவர் ஒரு ப்ரொஃபஸராக இருந்தார். சோ படித்த இஸ்லாமிய இளைஞர்கள் இப்படி ஒரு ஆக்டிவ் ரோல எடுப்பதை எடுத்துக்காட்டாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி பாஜக நினைத்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இவர்கள் இருவருக்குமே ஜாமீன் கிடைக்கவில்லை. உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் திரு சஞ்சய் உவாச்சா அவர் ட்ரைபியூன்ல ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் இந்த ஜாமீனை பற்றி. எஜுகேட், ஆர்கனைஸ், ரெசிஸ்ட். இதை சொன்னவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். அதை செய்த உமர் காலிதையும் ஷர்ஜீல் இமாமையும் சிறையில் அடைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. இவர்களுக்கு ஜாமீன் கொடுக்க கூட முடியவில்லையா? உங்களுக்கு தைரியம் இல்லையா என்று கேட்டிருக்கிறார். காஷன் ஓவர் கரேஜ் அப்படின்னு சொல்லி தலையங்கம் எழுதியிருக்கிறார். ஏன் ஜாமீன் தள்ளுபடி ஒரு பெரிய உணர்வலைகளை எழுப்பி இருக்கு அப்படின்னா, அவர் பேசிய பேச்சுக்களால எங்கேயாவது ஒரு வயலன்ஸ் நடந்திருக்கா அப்படின்னா இல்ல. பல இடங்கள்ல வயலன்ஸ் நடந்துச்சு. 60 பேர் கொல்லப்படுகிறார்கள், 40க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகிறார்கள், 10க்கும் மேற்பட்ட இந்துக்கள் கொல்லப்படுகிறார்கள். ஆனா இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு வயலன்ஸ் ஆர்கெஸ்ட்ரேட் பண்றாங்க, வயலன்ஸ் நடந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னு எந்த ஆதாரமும் கிடையாது. இவங்க இந்த ப்ரொடெஸ்ட மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மாஸ்டர் மைண்ட்னா என்ன அர்த்தம்? அதுக்கு சீஃப் ஆர்கிடெக்ட் அப்படின்றாங்க. ஒரு சட்டத்திற்கு எதிராக போராடுவது, குரல் கொடுப்பது, மக்களை அதற்காக ஒருங்கிணைப்பது தீவிரவாதத்தை தடுக்கும் குற்றம் என்று வந்துவிடுமா? மக்களை ஒருங்கிணைப்பது, மக்களை ஒரு விஷயத்தை வச்சு அவங்களை எஜுகேட் பண்றது, அவர்களை போராட தூண்டுவது தீவிரவாத செயலா என்ற அந்த கேள்வி எழுகிறது. உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பை பார்த்தோம் அப்படின்னா அது தீவிரவாத செயல் அப்படின்ற அடிப்படையில் தான் இருக்கிறது. என்ன கொடுமை! இவர்களுக்கு எதிராக there is no evidence. எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணாருங்க, அவர் வாட்ஸ்அப் குரூப்ல மெம்பரா இருந்தாருங்க, அவருடைய வாட்ஸ்அப் குரூப்ல அவர் மெம்பரா இருந்த வாட்ஸ்அப் குரூப்ல இப்படிப்பட்ட தகவல்கள் பதிவு செய்யப்பட்டதுங்க, அவருடைய பேச்சை கேளுங்கள், அவர் எப்படி பேசியிருக்கிறார் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை அப்படியே எதோடு பொருத்தி பார்க்க வேண்டும் அப்படின்னா, 2 பேர், கபில் மிஸ்ரான்னு ஒருத்தர், பாஜகவுடைய தலைவர் ஒருத்தர், இன்னொருத்தர் அனுராக் தாக்கூர், தேஷ் கடரோமே கோலி மாரோங்கா சாலோங்கா அப்படின்றாரு. தேசத்திற்கு எதிராக போராடும்
போராடுபவர்களை சுட்டு தள்ளுங்கள்னு பேசுறாங்க. ஐயா, இதுதான் என் வயலன்ஸ். அனுராக் தாக்கூர் அவருக்கு இப்படி பேசினாரு. என்ன பண்ணாங்க ஒன்றிய பாஜக அரசு? உடனே அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி அவரை மத்திய இணை அமைச்சரா மாத்துறாங்க. கபில் மிஸ்ரா இப்படிப்பட்ட ஹேட் ஸ்பீச், இப்படிப்பட்ட வெறுப்பை உமிழும் பேச்சுக்களை அங்க பேசினார். அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? இல்ல. இவர்கள் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்போ புதுதில்லியுடைய உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தார் ஜஸ்டிஸ் முரளிதரன். அவர் இரவோடு இரவாக மாற்றப்படுகிறார். எதற்காக? இந்த இரண்டு வெறுப்பை உமிழும் பேச்சை பேசிய கபில் மிஸ்ரா, அனுராக் தாக்கூர் இவர்கள் மேல எஃப்ஐஆர் போடணும்னு சொன்ன காரணத்திற்காக இரவோடு இரவாக நீதிபதி மாற்றப்படுகிறார். அவர் சென்னைக்கு தலைமை நீதிபதியாக வர வேண்டியது, அதையும் தடுத்து நிறுத்தினார்கள். அவரை சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவியேற்க விடவில்லை ஒன்றிய பாஜக அரசு. இது நேற்று. அதற்கு அடுத்த நாள் என்ன காரணம் சொல்றாங்க? உச்சநீதிமன்றம் உமர் காலிதுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்வதற்கு ஆர்டிகல் 21 ஸ்பீடி ட்ரையலை பத்தி பேசுது, லிபர்ட்டியை பத்தி பேசுது. ஆனா இவர்கள் அந்த த்ரெஷ்ஹோல்டை தாண்டல. இவர்கள் ரெண்டு பேரும் மேக்னிடியூட் ஆஃப் திஸ் அஃபென்ஸ், இவர்கள் ஜாமீனுக்கு தகுதியானவர்கள் கிடையாது. இன்னும் ஒரு வருஷம் ஜாமீன் மனு தாக்கல் செய்யக்கூடாது என்று வேற உத்தரவு போட்டிருக்காங்க. ஐயா, இது என்ன கொடுமை? If there is a change in circumstance, automatically he is entitled for bail. ஆனா ஒரு வருஷம்ன்றது என்ன கணக்கு? இந்த ஒரு வருஷம் இப்படி ஒரு உத்தரவு, இப்படி ஒரு மோசமான உத்தரவு இதுவரை உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் பிறப்பிக்கப்பட்டதே இல்லை அப்படின்ற அந்த ஒரு கருத்து நிலவுகிறது. சாரவ் தாஸ் அப்படின்ற அந்த ஒரு காலம்னிஸ்ட் அவர் என்ன சொல்றாரு? இது நீதிமன்றமா? நீதிமன்றத்தில் இப்படிப்பட்ட தீர்ப்பு வந்திருக்கிறதா, இல்ல ஒரு கப் பஞ்சாயத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்புகிறார். இதை குறித்து இந்த தீர்ப்பு தவறான தீர்ப்பு, அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தலைங்க எழுதிட்டாங்க. ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், ட்ரைபியூன். பாஜக என்ன நினைக்கிறது என்றால் இவர்களுக்கு இந்த இரண்டு பேரையும் எடுத்துக்காட்டாக வைக்க வேண்டும். எந்த இஸ்லாமிய இளைஞர்களும், இப்படி படித்த இஸ்லாமிய இளைஞர்கள் யாரும் இப்படி அரசுக்கு எதிராக போராடக்கூடாது, அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிக்க கூடாதுன்னு சொல்லி இவர்களை எடுத்துக்காட்டாக வைக்க நினைக்கிறது ஒன்றிய அரசு. இதைத்தான் எல்லோரும் எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் இவர்களுக்கு கூட ஜாமீன் கொடுக்கவில்லை என்றால் ஆர்டிகல் 21 என்ன வேலை இங்க என்று கேட்கிறார்கள். இந்த தீர்ப்பு வந்த அந்த நாள் என்ன சொல்றாங்க? ஆர்டிகல் 21 இருந்தாலும் லிபர்ட்டி கொடுக்கணும்னாலும் இந்த வழக்கின் தன்மையினால கொடுக்க முடியாதுன்றாங்க. அடுத்த நாள் 27,000 கோடி ரூபாய் ஊழல் வழக்கு, கையாடல் செய்யப்பட்ட வழக்கு, அமலாக்கத்துறை அவரை கைது செய்கிறது. UAPA என்ன கடுமையான அந்த ஒரு சட்டங்கள் இருக்கிறதோ ஜாமீன் கொடுப்பதற்கு, அதே சட்டங்கள் தான் இந்த சட்டத்திலையும் இதுலயும் இருக்கு, PMLA ஆக்ட்லயும். அதுல நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லி என்ன சொல்றாங்க? He has been there in jail for a considerable amount of time, so his right to life and liberty is affected. Speedy trial is a cornerstone, it cannot become a punishment ன்னு சொல்லி இந்த தீர்ப்பு வந்த அடுத்த நாள் உச்சநீதிமன்றம் பஞ்சாப்னு ஒருத்தரை ஜாமீனில் ரிலீஸ் பண்றாங்க. இரண்டு நீதிபதிகள் ஒரு பக்கமா தீர்ப்பு சொல்றாங்க, இன்னொரு இரண்டு நீதிபதிகள் வேற ஒரு மாதிரியாக தீர்ப்பு சொல்கிறார்கள். ஒரே இஷ்யூ தான். ட்ரையல் பெண்டிங்லா இருக்கும்போது நீங்க ஒருத்தரை சிறையில் வைத்திருக்க முடியுமா? எவ்வளவு நாள் சிறையில் வைத்திருப்பீர்கள்? should the process become the punishment? pre trial அவர் இப்ப நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்டார் என்றால் இப்ப 5 வருஷம் சிறையில் இருந்திருக்காரு, இன்னும் எவ்வளவு வருஷம் சிறையில் இருப்பார் என்று தெரியவில்லை. அவருக்கு அவர் அந்த இழந்து போன காலங்களை யார் கொடுப்பது? அதை பணத்தால் ஈடுகட்ட முடியுமா? முடியாது. நம்ம ஊர்லயும் அந்த காம்பன்சேட்டரி ஜூரிஸ்ப்ரூடன்ஸும் கிடையாது. இதை போல சம்பவம் வேற எங்கேயாவது நடந்துச்சுன்னா பல $1 மில்லியன் காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறது. இது குறித்து CPI MP கடுமையான ஜான் பிரிட்டாஸ் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். எல்லோரும் இதற்கு குறித்து அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டே வருகிறார்கள். என்ன கொடுமை எனில் இவர்களுடைய குற்றம் அந்த சட்டத்திற்கு எதிராக பேசியது. They are well educated. இப்படிப்பட்ட வெல் எஜுகேட்டட் சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர்கள் யாரும் அரசுக்கு எதிராக பேசிவிடக் கூடாது என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இது என்பதைத்தான் இந்த ஜாமீன் மனு தள்ளுபடி நமக்கெல்லாம் நிரூபிக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க போகிறது. கூடிய விரைவில் இவர்களுக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பார்ப்போம். ஏன் இதை பத்தி பேசுறோம் அப்படின்னா, மக்கள் பப்ளிக் ஒப்பீனியன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆரவல்லி மலை அந்த தீர்ப்பை பத்தி பேசியிருக்கோம். அந்த தீர்ப்பு பப்ளிக் அவுட்ரேஜை கிரியேட் பண்ணிச்சு. அர்னாப் கோஸ்வாமி ஒரு வாரம் ஷோ நடத்தினார். மண்டே உச்சநீதிமன்றம் தானாக முன் ஆரவல்லி தீர்ப்புக்கு தடை கொடுத்தது. இதை கொடுத்து நாம் பேசினால்தான் ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் அவங்களை சிறையில் வைத்திருப்பது சரியல்ல, நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லியிருக்கக்கூடிய கொள்கைகளுக்கு எதிரானது. எஜுகேட், ஆர்கனைஸ், எஜிடேஷன் என்ற இந்த வாசகங்களுக்கு புத்துயிர் கொடுப்பதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.